ஒயர் பத்திரிகையில மிக முக்கியமான ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் ஜெபர்லே அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிஞர். மோடி அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக சுக்குநூறா உடைக்கிற மாதிரி ஆதாரத்தோடு டேட்டாவோட அந்த கட்டுரை எழுதியிருக்காரு. காலங்காலமா இந்தியாவில் மோடி அரசாங்கம் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு பொய் குஜராத் மாடல். இந்த குஜராத் மாடல் எவ்வளவு பொய்யானது, அதுல இவங்க தொடர்ச்சியாக என்னென்ன பொய்யெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமான டேட்டாவோடு மோடி அரசாங்கத்தின் முகத்திரையை கிழித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இது குறித்து தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அதனுடைய மிக முக்கியமான ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த ஒயர் பத்திரிகையின் கட்டுரை இன்னைக்கு வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. இந்த ஒரு கட்டுரையே போதும், பாஜக மோடி அரசாங்கம் என்பது இந்தியாவில் சாமானிய இந்துக்களுக்கான ஆட்சியே கிடையாது, இது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சி அப்படிங்கறத வெளிப்படையாக இந்த கட்டுரை வந்து நிறுவியிருக்கு. இந்த கட்டுரையில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். வணக்கம், இது தமிழ் குரல், நான் உங்கள் சத்யராஜ். ஒயர் பத்திரிகையில மிக முக்கியமான ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரை எழுதுனது யாரு பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் ஜெபர்லே அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிஞர். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. குறிப்பாக மோடி அரசாங்கம் குறித்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதாவது இந்த மோடி அரசாங்கம் சொல்லக்கூடிய குஜராத் மாடல்னா என்ன, இவங்களுடைய இந்துத்துவ மாடல் அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறது குறித்து மிகப்பெரிய புத்தகங்களை எழுதியிருக்காரு. பல ஆய்வு கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதக்கூடிய மிக முக்கியமான அறிஞர் தான் இப்போ ஒயர் பத்திரிகையில இந்த கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த கட்டுரை அடிப்படையில் எதை பத்தி அப்படின்னா, மோடி அரசாங்கம் வந்து 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியாவை ஒரு மிகப்பெரிய நாடாக மாத்திடுவோம், சர்வதேச வல்லரசா மாத்திடுவோம், நாங்க ட்ரில்லியன் கணக்கான எக்கானமி நோக்கி நகர்த்திடுவோம், இதுக்கு எல்லாத்துக்கும் எது மாடல் அப்படின்னா குஜராத் தான் மாடலு. நீங்க குஜராத்தை போய் எடுத்து பாருங்க, அதனுடைய வளர்ச்சி இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது குஜராத் தான் மாடல், இது மாதிரி இந்தியாவையே மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. குறிப்பாக குஜராத்தை சார்ந்த குஜராத்தி மார்வாடியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகர்கள், அது அம்பானி அதானிலிருந்து பல பேர் வந்து குஜராத் மாடல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இந்தியா முழுக்க வந்து பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டை மோடிக்காக பண்ணாங்க. அதன் அடிப்படையில் தான் மோடி 2014 ஜெயிச்சு வந்தாரு. முழுக்க முழுக்க பல அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிகள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகள் உட்கார்ந்து ஒர்க் பண்ணி இந்த குஜராத் மாடல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மிகப்பெரிய மாடலாக காமிச்சாங்க. ஆனா அந்த குஜராத் மாடல் அப்படிங்கிறதே ஒரு பொய்யானது. அது மக்களுக்கு வந்து நேரடியான பிரயோஜனத்தை எல்லாம் கொடுக்கல, அதுல மிகப்பெரிய ஃப்ளா இருக்கு, மிகப்பெரிய வந்து குறைகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த கட்டுரையில வந்து ஒரு வெளிப்படையா சொல்றாரு. அவர் இந்த கட்டுரை எப்படி எழுதியிருக்காரு, எதன் அடிப்படையில் வந்து நிறுவுறாரு அப்படின்னா, டேட்டாஸை எடுத்து கம்பேர் பண்றாரு. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிறாரு, குறிப்பாக குஜராத் எடுத்துக்கிறாரு. தமிழ்நாடா குஜராத்தா, எல்லா டேட்டாஸ்லையும் தமிழ்நாடு எப்படி இருக்கு, குஜராத் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நிறுவ முயற்சி பண்றாரு. இதுல இருக்கக்கூடிய சமூக பொருளாதார பார்வையை அவர் ரொம்ப 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 முக்கியமா வந்து வெளிப்படுத்துறாரு. அதாவது தொடர்ச்சியாக பாஜக, அண்ணாமலை, நிர்மலா சீதாராமன், மோடி இவங்கெல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, குஜராத் தான் அதிக ஜிடிபி, இந்தியாவிலேயே வந்து அதிகமா வருமானம் வரக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் அதிகமா நுகர்வு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநிலம் குஜராத் தான், இதான் ஒரு வளர்ச்சியின் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பிடிஆர் தொடர்ச்சியாக அதை மறுத்துக்கிட்டே வந்தார். ஒரு மாநிலத்தில் ஜிடிபி வளர்றதோ இல்லை கன்சப்ஷன் வளர்றது மட்டுமே அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி கிடையாது. மாநிலத்தில் சோசியல் இண்டிகேட்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறத திரும்ப 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 எல்லா மேடைகளையும் பிடிஆர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கான ஆதாரங்களாக தான் இதெல்லாம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, குஜராத் எப்படி பாவர்ட்டியை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அதாவது பாவர்ட்டி எராடிகேஷன் சொல்லக்கூடிய வறுமை ஒழிப்பு இந்த ரெண்டு மாநிலங்களும் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சில பேராமீட்டர்ஸ் வச்சு அவங்க செக் பண்றாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் 5.8% தான் வறுமை. அதே மாதிரி குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 21.8% வறுமை. இந்த வறுமை கோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிராம பகுதியில் 1059 ரூபாய்க்கு கம்மியாக சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன். அதே மாதிரி அர்பன் ஸ்பேஸ் சொல்லக்கூடிய நகரத்தில் 1286 ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வெறும் 5% தான், அதாவது எக்ஸாக்டா சொன்னா 5.8%. ஆனா குஜராத்ல வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியவங்க 21.8%. ஆனா மோடி அரசாங்கம் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வருதுன்னா, குஜராத் மாடலை பாருங்க, இங்க அம்பானி இருக்காரு, அதானி இருக்காரு, மிகப்பெரிய துறைமுகங்கள்லாம் இருக்கு, எக்கச்சக்கமான கோடி ஜிடிபி அப்படியே கொளிச்சுக்கிட்டு இருக்கு, நிறைய அந்நிய முதலீடுகள் வருது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய நிறுவனங்கள் வரலாம், எவ்வளவு பெரிய வருமானங்கள் வரலாம், எவ்வளவு பெரிய முதலீடுகள் வரலாம், எவ்வளவு பேருக்கு வேணாலும் வேலை கிடைக்கலாம், ஆனா வறுமை ஒழிந்ததா? அதான் ஒரு முக்கியமான விஷயம். மனிதர்கள் பசியார சாப்பிட்டாங்களா, அவங்க தூங்குனாங்களா, அவங்களுக்கு போட்டுக்கிற துணி இருக்கா, தங்க வீடு இருக்கா, இதுதான் ஒரு அடிப்படை. ஒரு உண்மையான இந்தியனாக இருந்தா, உண்மையிலேயே இந்து மக்கள் மேல வந்து அக்கறை இருந்தா, உண்மையிலேயே மோடி அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இதைத்தான் பார்த்துருக்கணும். ஆனா முழுக்க முழுக்க ஒரு 10 முதலாளிகளுடைய வளர்ச்சி மட்டுமே குஜராத்தினுடைய வளர்ச்சியாக தொடர்ச்சியாக காட்டப்பட்டது. பாவர்ட்டி எராடிகேஷனுக்கு எந்த ஸ்ட்ராங் ப்ரோக்ராமும் குஜராத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை கூட தமிழ்நாடு 7630 ரூபா,
ஆனால் குஜராத்தை பார்த்தீங்க அப்படின்னா 6621 தான் பெர் கேபிட்டாவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறுவியிருக்காங்க. அதாவது அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய மொத்த பெர் கேபிட்டா கன்சப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக பொருட்களை வாங்குறாங்க, அவங்களால வாங்கும் திறன் இருக்குது, அவங்களால வாங்க முடியுது. குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தான் பெஸ்ட் அப்படின்னு இந்த டேட்டா வந்து எக்ஸாக்டாக அவர் கொடுத்துருக்காரு. அப்போ அதிகமாக பொருட்களை வாங்கக்கூடிய பலம் இருக்கும், முழுக்க முழுக்க பணம் வச்சிருக்கக்கூடிய பணப்புழக்கம் இருக்கக்கூடிய சமூகம் தான் அதிகமாக வாங்கும். அப்போ தமிழ்நாட்டினுடைய பணப்புழக்கத்தை விட குஜராத்தினுடைய பணப்புழக்கம் என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் லேபர் கூலிகளுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் அவர் கம்பேர் பண்ணியிருக்காரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டராக இருக்குது. நீங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லை ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கம் நல்லா இருக்கிறாங்களா, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூலிகளுக்கு, அதாவது விவசாய கூலிகளாக இருக்கட்டும் இல்லை கிராமப்புற கூலிகளாக இருக்கட்டும், இவங்களுக்கு எவ்வளவு பணம் கூலியாக கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ரீஜன் வளர்ந்துருக்கா இல்லையா, அந்த நாடு வளர்ந்துருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம முடிவெடுக்க முடியும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் லேபரில் தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு 470 ரூபா ஆவரேஜாக கிடைக்குது. ஆனால் குஜராத்தில் 241 ரூபா தான் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய கூலிக்கு 100 ரூபா கிடைக்குது அப்படின்னா குஜராத்தில் வெறும் 50 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை எக்ஸாக்டாக சொல்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு கிராமத்து கூலி 470 ரூபா சம்பாதிக்கிறாரு, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 241 ரூபா தான். இன்னும் மோசமான நிலை மத்திய பிரதேசத்துக்கு வெறும் 229 ரூபா தான். மத்திய பிரதேசத்தை கடந்த 20 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான். 20 வருஷமா பாஜக ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் லேபர்ஸ் கூலிகள் வாங்கக்கூடிய கூலியினுடைய தரம், அதனுடைய பணம் அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருக்கு. இதுதானே வளர்ச்சியாக இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் காமிக்கக்கூடிய குஜராத் மாடல் அப்படிங்கிறது ஜிடிபி வளர்ச்சியை, முதலாளி வளர்ச்சியை, அம்பானி அவர் வீட்டு பையனை பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா, அதை நீங்கள் காமிக்கிறீங்க வளர்ச்சியாக. ஆனால் உண்மையிலேயே வளர்ச்சி அப்படிங்கிறது கிராமப்புற கூலிகள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி மேம்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை எடுத்து பார்க்கும்போது குஜராத்தை விட தமிழ்நாடு தான் சிறந்த மாடல் அப்படின்னு கிறிஸ்டோபர் அந்த ஆர்டிக்கலில் சொல்றாரு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, அதாவது கட்டுமான வேலை செய்யக்கூடிய கூலிகளுக்கு வரக்கூடிய சம்பளம் கூலி இருக்கு பார்த்தீங்களா, அதில் தமிழ்நாடு 500 ரூபாய் ஆவரேஜாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய கட்டிட கூலிகளுக்கு கட்டாயம் ஒரு 500 ரூபாயாவது ஆவரேஜாக போய் சேருது. ஆனால் குஜராத்தில் வெறும் 323 ரூபா தான் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட 40% குறைவான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் சம்பாதிக்கக்கூடிய மாநிலமாக குஜராத் இருக்குது. அப்போது லேபர்ஸுக்கு உரிய சம்பளம் கிடைக்கிறது கிடையாது, கூலி கிடைக்கிறது கிடையாது. அப்போ குஜராத்துங்கிற மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தை சுரண்டுகிறார்கள் முதலாளிகள், பெருமுதலாளிகள் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையை கிறிஸ்டோபர் வெளிப்படுத்துறாரு. எந்த மாநிலத்தில், எந்த ரீஜனில், எந்த நாட்டில் உழைக்கிற வர்க்கம் இப்படி சுரண்டப்படுதோ அந்த மாநிலம், அந்த நாடு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல பொருளாதார நிலையில இல்லை அப்படின்னு பல குறிப்பாக பொருளாதார அறிஞரே சொல்றாங்க. நீங்க முதல்ல மக்களுக்கு நிறைய கூலிகளோ சம்பளங்களோ கொடுத்தா தான் மக்கள் நிறைய பொருளை நுகருவாங்க. அப்போ மக்கள் நிறைய பொருளை வந்து கன்சப்ஷன் பண்ணும்போது தான் நிறைய பொருளோட உற்பத்தி அதிகமாகும். நிறைய பொருளோட உற்பத்தி அதிகமாகும் போது தான் உற்பத்திக்கான வரி, கன்சப்ஷனுக்கான வரின்னு ஒரு பொருளாதாரமே டெவலப்மெண்ட் பண்ண நோக்கி நகரும். நீங்கள் கூலியாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, சம்பளம் வாங்குறவங்களுக்கு பணத்தை நீங்கள் அதிகமாக கொடுக்காம இருக்கும்போது கன்சப்ஷன் எப்படி அதிகமாகும் அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து பல பொருளாதார அறிஞர்கள் வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க. அப்போது கன்சப்ஷனாக பார்த்தாலும் தமிழ்நாடு தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் லேபர்ஸுக்கு அதிகமான சேலரியும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, குஜராத் இந்த 2 மாநிலத்திலையும் உயர்கல்வியில் எத்தனை சதவீத மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, 13.4% அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் குஜராத்தில் வெறும் 8% தான். ஸோ அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எப்போ இங்கே எக்கச்சக்கமான கல்லூரி இருக்குது, பல்கலைக்கழகங்கள் இருக்குது, மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் கிராஜுவேட்ஸாக இருக்காங்க. எல்லாம் படித்து முடிச்சுட்டு போகிறவங்கள பெரும்பாலும் கிராஜுவேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கான். தமிழ்நாட்டினுடைய GRE ரேஷியோ அப்படிங்கிறது 50% அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து இளைஞர்கள் கல்வியை, மேல்கல்வியை நோக்கி போயிட்டே இருக்காங்க. ஆனால் குஜராத்தில் இல்லை அப்படிங்கும்போது இதை எப்படி ஒரு வளர்ச்சி மாடலாக பார்க்க முடியும்? இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அப்பர் எலிமெண்ட்ரி ஸ்கூலுடைய GRE ரேஷியோ தமிழ்நாட்டில் 98% இருக்குது அப்படிங்கிறாங்க. குஜராத்தில் 91%. அதுலேயும் தமிழ்நாட்டோட குறைவு தான். பட் ஆனால் பரவாயில்ல, ஒரு வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து அப்பர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஓரளவுக்கு குஜராத்தில் வந்து ஒரு 91% இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை விட அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாடு தான் அப்படிங்கிறாங்க. ஹையர் செகண்டரி போகக்கூடிய மாணவர்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் 81%. ஆனால் குஜராத்தில் வெறும் 48% தான். பாதிக்கு பாதி வாஷ் அவுட். இவன் ஹையர் செகண்டரியே போகலை அப்படின்னா அவன் எப்படி காலேஜுக்கு போவான்? ஸோ அப்போ முழுக்க ஹையர் செகண்டரி போகிறதுக்கான கல்வி கட்டமைப்பு இருக்கா அப்படின்னா குஜராத்தில் கல்வி கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. உயர்கல்வியினோட கட்டமைப்பு இருக்கா அப்படின்னா உயர்கல்வியினோட கட்டமைப்பு இல்லை. உங்கள்கிட்ட கல்வி கட்டமைப்பு ஒழுங்காக இல்லை, விவசாய கூலிகளுக்கு நீங்கள் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நுகர்வு தன்மை குறைவாக இருக்குது, பாவர்ட்டி லைன் ஒழிக்கலை. ஆனால் குஜராத் எப்படி வளர்ந்துச்சு?
கேட்டா குஜராத் வளர்ந்துருச்சு, ஏன்னா அம்பானி வளர்ந்துட்டாரு, அதானி வளர்ந்துட்டாரு, ஊர்ல 10 மார்வாடி வளர்ந்துட்டாங்க அப்படின்னா உடனே மொத்த இந்தியாவே வளர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கதையா இருக்கு. அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல எல்லா லேயர்ஸ், அது வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருந்து பிசி எம்பிசில இருந்து எஸ்சி/எஸ்டி மக்கள் வரைக்கும் எல்லாத்தினுடைய வளர்ச்சியும் ஒரே ஈக்குவலாக சமமாக ஓரளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டேட்டாஸினுடைய முக்கியமான கருத்தா இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து குஜராத்லயும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 91% இங்கிலீஷ் எஜுகேஷன் நல்லா இருக்கு, மாணவர்கள் படிக்கிறாங்க, தேர்வு செய்கிறாங்க. குறிப்பாக எலிமெண்டரி ஸ்கூலில் 91% இங்கிலீஷ் எஜுகேஷன் இருக்கு. ஆனால் குஜராத்தில் எலிமெண்டரி ஸ்கூலில் வெறும் 27% தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கிலீஷ் எஜுகேஷனில் மிகப்பெரிய எக்ஸ்போஜர் இல்லாத ஒரு மாநிலமாக குஜராத் இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கல்வி கட்டமைப்பு. சரி, இன்ஃபான்ட் மொராலிட்டி அப்படிங்கக்கூடிய சுகாதாரத்துறை சார்ந்து குழந்தைகள் இறப்பு இருக்கு பார்த்தீங்களா, போதிய போசாக்கு ஊட்டச்சத்து இல்லாமல் பிறந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அதனுடைய எண்ணிக்கை எடுத்து பார்க்கும்போது 1000க்கு 13 குழந்தைகள் தான் வந்து இன்ஃபான்ட் மார்டாலிட்டி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட வந்து 1000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதில் 13 குழந்தைகள் தான் வந்து முடியாமல் இறந்து போறாங்க. ஆனால் குஜராத்தில் 23 குழந்தைகள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் கல்வி கட்டமைப்பை தாண்டி சுகாதார கட்டமைப்பிலையும் தமிழ்நாடு முன்னாடி இருக்கு குஜராத்தை விட அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பப்ளிக் ஹெல்த், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பப்ளிக் ஹெல்த்லேயே பெஸ்டான இடம் தமிழ்நாடு தான் அப்படிங்கிறாங்க. இங்கே எக்கச்சக்கமான ஹாஸ்பிட்டல் இருக்கு, இங்கே எக்கச்சக்கமான டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதில் குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 லட்சம் பேர்த்துக்கு 1000 பெட்ஸ் இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் 10 லட்சம் பேர்த்துக்கு வெறும் 300 பெட் தான் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டினுடைய மொத்த மருத்துவ கட்டமைப்பில் 30% மட்டும்தான் குஜராத்தில் இருக்கு அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, லேபருக்கு சம்பளம் கிடையாது அப்படிங்கும்போது எப்படி குஜராத் மாடல் ஒரு சிறந்த மாடலாக இருக்க முடியும்? இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வியில் மிட் டே மீல்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதாவது மதிய உணவு திட்டங்கள். அதில் தமிழ்நாட்டில் 85.4%, அதாவது செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் பங்கு பெறுறாங்க, அந்த உணவை வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. ஆனால் குஜராத்தில் வெறும் 11% மாணவர்கள் மட்டும்தான், குறிப்பாக செகண்டரி ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து மிட் டே மீல்ஸில் வர்றாங்க. அப்போ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது குஜராத் மாடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போலியான மாடல். அது ஒரு சமூக நீதிக்கான மாடல் கிடையாது. ஒரு 10 முதலாளி வளர்றான், யார், ரிலையன்ஸு, அம்பானி, டாட்டா, ஏசரு, இது மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கே தவிர சிறு குறு நிறுவனங்கள் வளர்ந்துருக்கா அப்படின்னா கிடையாது. இந்தியாவிலேயே குறிப்பாக எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறான் கிட்டத்தட்ட 38,837 கம்பெனி சிறு குறு நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா திரும்ப சொல்கிறான் தமிழ்நாட்டில் தான் குறிப்பாக இந்த சிறு குறு வணிகத்துக்கான ஒரு நல்ல ஈகோ சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறான். குஜராத்தோல மற்ற மாநிலமும் கிடையாது. ஏன்னா அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கார்பரேட் முதலாளிகளின் வளர்ச்சிக்காகவே அந்த மாநிலம் வந்து கட்டமைக்கப்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையா இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது கிறிஸ்டோபர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வளர்ச்சி அப்படிங்கிறது மக்களுடைய வளர்ச்சி தான் வளர்ச்சி. 10 கார்பரேட் கம்பெனிக்காரன் வளர்ச்சி கிடையாது. அப்போ மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி நகர்றது மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி. அது குஜராத்துக்கிட்ட இல்லை. இன்னும் சொல்ல போனால் 20 வருஷமாக மத்திய பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக இல்லை, ராஜஸ்தான்கிட்ட இல்லை. ராஜஸ்தானில் பல காலம் வந்து காங்கிரஸை தாண்டி பாஜக தான் ஆட்சியில் இருந்திருக்கு, அங்கே இந்த முன்னேற்றங்கள் வரல. ஸோ அப்போ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மாடல் அப்படிங்கிறது சிறந்த மாடல் அப்படின்னு ஒரு சர்வதேச அறிஞர் ஒயர் பத்திரிகையில் மிக விரிவாகவே எழுதியிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, இதில் வந்து ஒரு சமூக நீதி பார்வை இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. தொடர்ச்சியாக 1920 இருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் நீதி கட்சி காலத்தில் ஆரம்பித்து காங்கிரஸ் வந்தாங்க, காமராஜர் வந்தாங்க, அதே மாதிரி அண்ணா வந்தார், அது இல்லாமல் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின், இப்படி ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இந்த பாரம்பரியம் 1920 துவங்கி 2025 வரைக்கும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அனைவருமே பங்காற்றிருக்காங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையா இருக்கு. இதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து குஜராத்தை விட ஒரு நேர்மையான சமூக நீதி மாடலாக இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாகவே நம்ம ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. இது குறித்து இந்த சர்வதேச பொருளாதார அறிஞர் எழுதின கட்டுரை அப்படிங்கிறது வட இந்திய முழுக்க ஒரு பெரிய டிஸ்கஷனா இருக்கு. ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது குறித்து பிடிஆர் தொடர்ச்சியாக பேசிட்டே இருப்பாரு. பிடிஆரை தாண்டி சர்வதேச அளவில் இருந்து பேசக்கூடியவங்களும் இதே கருத்தை பேசுவது அப்படிங்கிறது வட இந்தியாவில் மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக அவங்க ஒரு பொய் பிரச்சாரத்தை கிரியேட் பண்றாங்கல்ல, மோடி வந்தா பயங்கரமா மாறிடும், குஜராத் ஒரு பெரிய மாடல், இந்தியாவிலேயே குஜராத் மட்டும்தான் மாடல், இந்த மாடல் தான் நம்மளை வந்து மிகப்பெரிய சக்சஸ் நோக்கி நகர்த்தும், இப்படிலாம் தொடர்ச்சியாக பேசுறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் உடச்சி தூக்கி எறிஞ்சிருக்கு.